பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்பிக்கை இழந்து நிற்கிறீர்களா? நான் அவர் மேல் நம்பிக்கை வைத்தேன், ஆனால் அவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்று தயக்கத்தோடு நடுக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து நான் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய்விட்டேன், ஏமாற்றப்பட்டது போல் நான் நிற்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நிலை குலைந்து போய் நிற்கிறது, நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு கொடுத்த பணங்கள் என் கரத்தில் வந்து சேரவில்லையே, நம்பிக்கையோடு இருந்த மனிதர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 9:18, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. வசனம் எவ்வாறாக சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். கடன் என்ற பாரத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த நபருக்கு கடனாய் கொடுத்த பணம், நம்பி கொடுத்த பணம், நான் தேவைப்படும் போது கேட்பேன் என்று சொல்லி கொடுத்த பணம், இப்பொழுது என் தேவைக்கு நான் கேட்டபோது என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? நம்பிக்கை வைத்த என் புருஷன் என்னை விட்டுவிட்டு பிரிந்து போய்விட்டான், நம்பிக்கை வைத்த என் பிள்ளைகள் என் மேல் கோபம் கொண்டு எரிச்சல் கொண்டு என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்களே, நம்பிக்கை வைத்த என்னுடைய பெற்றோர் என்னை நீ வேண்டா, நீ இதற்கெல்லாம் உதவாதவள், பிரயோஜனம் இல்லாதவள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, நம்பிக்கை வைத்த என்னுடைய நண்பன் நீ எல்லாம் மோசக்காரி, நீ எல்லாம் துரோகி என்று சொல்லக்கூடிய அளவில் என்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? நான் இனி யார் மேல் நம்பிக்கை வைப்பது என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வை, உன்னுடைய பாரம் குறைந்துவிடும், உன்னுடைய வியாகுலம் குறைந்துவிடும். அவர் நம்பிக்கைக்குரிய தேவன். அவர் மேல் நம்பிக்கை வைப்பீர்களேயானால் ஒரு குறைவும் உங்களுக்கு வருவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார். அவரை நீங்கள் பற்றி பிடிப்பீர்களேயானால் உங்களுடைய கரத்தை அவர் இறுக்கமாய் பிடித்து கொண்டு, இது என் பிள்ளை, இது என் குடும்பம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி அந்த இரும்பு களவாயாகிய எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்த தகப்பனை நீங்கள் விசுவாசியாமல் பல வேற்று தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், அவைகள் உனக்கு விரோதமாய் எழும்பும், உன் ஜீவனை வாங்கும். நீ கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு இருக்கிறதற்கல்ல நான் உன்னை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். நீ என்னை ஆராதிப்பதற்கு, நீ என்னுடைய ஜனம், நீ என்னை துதிப்பதற்கு, நீ தேவ பிள்ளை, என் கரத்தின் கிரியை நான் உன்னை வணைந்து வைத்திருக்கிறேன். எந்த சேதமும் வராதபடிக்கு அநேக ப்ரொடெக்ஷன் கொடுத்து உன் குடும்பத்தை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நீ என்னை மறந்து விட்டு என் மேல் நம்பிக்கை அற்று மரங்களையும் கல்லையும் வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்தாண்டவர் சொல்கிறார், நீ அவ்விடம் விட்டு திரும்பு, மனம் திரும்பு, நீ அந்த இடத்திற்கு போக வேண்டாம், அது கண்ணியாய் மாற்றப்படுகிறது, உன் பிள்ளைகளுக்கு அது கண்ணியாய் மாற்றப்படும். என் மேல் நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால் உங்கள் குடும்பங்கள் கெட்டு போவது இல்லை, அவைகள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.
எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டு இருக்கிறாய் அல்லவோ, அநேக காரியங்களை பார்க்கும்போது, சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை தொலைந்து போய் கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போகாது, அவன் தோற்று போவதில்லை, அவனை நான் மறப்பதில்லை. அவனுக்கு உயிர் கொடுத்து அவனை வளர்த்தி எடுப்பதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன்னுடைய வாழ்க்கை தரம் மேன்மைப்படுத்தப்படும். நீ வீழ்ந்து போவதற்கல்ல, நீ தனிமையில் நின்று போராடுவதற்கல்ல, உன்னோடு துணையாய் நின்று உனக்கு வேண்டியவைகளை செய்து கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய தெய்வமாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, நீ கலங்காத, திகையாத. உன்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு சகாயம் செய்ய போகிறேன். காரணம் என்ன தெரியுமா? நீ என் மேல் நம்பிக்கை வைத்து என் சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருந்தாய் அல்லவோ, உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன் மகளே. உன் பாரத்தை குறைப்பதற்கு, உன் வியாகுலத்தை மாற்றுவதற்கு நான் உன் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறேன். நீ கெட்டு போவதில்லை. நீ என்னை இறுக்கமாய் பற்றிக்கொள். என்னை விடாமல் நீ என்னை துதிக்க ஆரம்பிக்கும் போது உன்மேல அந்த அபிஷேகம் வெளிப்பட போகிறது. உன் குடும்பத்துக்குள் அந்த அபிஷேகம் வெளிப்பட போகிறது. பிள்ளைகளுடைய காரியத்தில் அந்த அபிஷேகம் வெளிப்பட போகிறது. எழுந்திருக்க முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவோ, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உன்னுடைய குடும்பம் எழும்பும், உன்னுடைய வியாதி மாற்றப்படும், உன்னுடைய பிரச்சனைகள் மாற்றப்படும். அதிகாரிகள் உனக்கு நெருக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ, செய்யாத குற்றத்திற்கு நீதான் செய்தாய் என்று சொல்லி விரல் நீட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீதி செய்யக்கூடிய தகப்பன், நான் நிச்சயமாகவே நீதி செய்வேன், அதை உன் கண்கள் காணும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆறுதலுக்காக தேர்தலுக்காக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, நான் இப்படிப்பட்டதான சூழலில் மாட்டி கிடக்கிறேன், என்னை விடுவிப்பார் யார், என்னை அரவணைப்பார் யார்? நான் ஜனங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டு தான் இருந்தேன். ஆனாலும் ஒரு சில துர்க்கிரியைகள் என் மத்தியில் வந்து என்னுடைய நன்மைகளையெல்லாம் அபகரித்து கொண்டு போனது போல் இருக்கிறது. எப்பொழுது அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வேன்? சத்ருவானவன் எனக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளித்து கொண்டிருக்கிறானே, அந்த சத்ருவானவனை அடக்குவது யார்? நான் கெட்டு போய்விடுவேனோ, நான் மறந்து போய்விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கை நிலை குலைந்து விடுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எளியவனை நான் என்றைக்கும் மறப்பதில்லை. நான் என் நினைவில் வைத்திருக்கிறேன் மகளே, நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன் மகனே, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் மகனே. நான் உன்னை விட்டு விடுவதற்கல்ல, உனக்கு ஜெயத்தை கொடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்து முடிப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் சிறுமைப்பட்டவர்கள் தான் ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் தான் ஆண்டவரே, நாங்கள் எளியவர்கள் தான் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கிருபை எங்கள் மேலே பதிக்கப்படும் போது எங்களுடைய அசுத்தங்கள் எல்லாம் மாற்றப்படுமே, எங்களுடைய வாழ்க்கை சீராக்கப்படுமே. உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்தி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.